தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ப்ரொஃபஷ்னல் லுக் ஃபுல் ஹெச்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நம்மளோட மொபைலில் சிம்பிளாக சூப்பராக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப்படி எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஃபுல் ஹெச்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் அலைட் மோஷன் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த ரெசல்யூஷன் அப்படின்ற இடத்துல 1080p இன்ட்டு 2340 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் ரேஷியோ, அதாவது ஃபுல் ஸ்க்ரீனுக்கான ஸ்க்ரீன் ரேஷியோ கிடச்சிரும். இதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஆட் பண்ணுற இந்த ஃபுல் ஹெச்டி இமேஜஸ்லாம் நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வெப்சைட்லேருந்து கூட நீங்கள் இந்த மாதிரியான ஹெச்டி இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இமேஜ் ஆட் பண்ண உடனே அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறீங்களோ இவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் சாம்பிளுக்கு ஒரு 30 செகண்டுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அகைன் இமேஜை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபுல்லாக செட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டைம் லைன், டைம் பார், அப்புறம் மெனு பார், அப்புறம் கீழே அந்த லெட்டர்ஸ்லாம் ஓடிச்சு இல்லையா, அது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி உங்களுக்கான சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெண்டுமே ஆட் பண்ணிட்டேன், சாங்கும் ஆட் பண்ணிட்டேன், இமேஜும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேப் இருக்கும். அந்த ஷேப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கலரையும் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு டைம் டியூரேஷனையும் பேக்ரவுண்ட் இமேஜ் எவ்வளோ நேரத்துக்கு செட் பண்ணியிருக்கிறோமோ அவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அகைன் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணி இந்த மாதிரி டாப்பில் கொண்டு போயிட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அகைன் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஷேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் XY அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே டிஃபால்ட்டாக 100 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எட்ஸோட வேல்யூ நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அகைன் கீழே ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ரெக்டாங்கிள்லேயே, அதோட வேல்யூ 8 செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அகைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு சர்க்கிள் ஷேப் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒயிட் கலர் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் கலர் டிஃப்ரெண்ட் கலர் கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அதோட டைம் டியூரேஷனையும் பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம எவ்வளோ நேரத்துக்கு செட் பண்ணியிருக்குமோ அவ்வளோ நேரம் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அகைன் அந்த சர்க்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்க. அதில் ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு அந்த சர்க்கிளோட சைஸ் 65 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி அந்த லைன் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி அந்த சர்க்கிள் ஷேப்பை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் என்ன பண்ணுங்கள், சர்க்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஃபஸ்ட்டில் மூவ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்போட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்டு கீ ஃப்ரேமில் நான் இப்போது எப்படி அந்த சர்க்கிள் ஷேப்பை மூவ் பண்ணுறனோ அதே மாதிரி மூவ் பண்ணி அந்த லைனோட எண்டுக்கு அந்த சர்க்கிள் ஷேப்பை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாங் உங்களுக்கு ப்ளே ஆக டைம் ஆக அந்த சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு சாங்கோட எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த லைனோட எண்டுக்கு வந்துடும். ஸோ அந்த சர்க்கிள் ஷேப்போட கலரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கோ அதுக்கு அதில் கிளியராக தெரிகிற மாதிரி அந்த சர்க்கிளை கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டைம் மெனு பார் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சாங் ஃபார்வர்ட் பேக்வேர்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்கும், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. மெனு இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இமேஜை ஆட் பண்ண உடனே அதை பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு லைட் அண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் எல்லாமே போயிட்டு அந்த இமேஜ் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட டைம் டியூரேஷனை எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி டாப்பில் அந்த டைம் லைன் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கொண்டு போய் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஸ்கேல் ஆப்ஷன் அதோட சைஸை நல்லா கம்மி பண்ணி வைங்க. ஸோ நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு
750 ஸோ வைக்கிறேன். 750 வந்து செட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு கம்மியாக கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு டைம் லைன் ப்ளஸ் அந்த மெனு பார் வந்து செட் பண்ணிட்டோம் இல்லையா, அடுத்து டைம் டியூரேஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வேணாலும் சும்மா தான் டைப் பண்ண போகிறோம். இதை நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த வேர்டு வந்து அங்கே வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால் அதை டைப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு போல்டான ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ஒயிட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கான கலர் ஒயிட் கொடுத்துட்டு அதோட டைம் டியூரேஷனையும் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அகைன் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி அந்த டைம் லைன் போகுது இல்லையா, அது கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டை. அதுக்கப்புறம் அகைன் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் டெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டைம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அலைட் மோஷனில். ஸோ அந்த எஃபெக்டை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணக்குள்ளே அந்த டைம் லைன் கீழே என்ன டைமிங் டூரேஷன் வந்து காமிக்குதோ அதே தான் மேலே அங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்ட்லேயும் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். கரெக்டாக உங்களோட சாங் முடிகிற இடத்துல அது வந்து 30 செகண்டுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணியிருந்தால் 30 செகண்டுக்கு அந்த டைம் வந்து காமிக்கும். ஸோ இப்போ டைம் டியூரேஷன் ஆட் பண்ணியாச்சு இல்லையா, அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் நீங்கள் ஏதாவது கோட் வந்து போடணும், ஏதாவது ஒரு வேர்டு வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து போட்டுக்கலாம். நான் சாம்பிளுக்கு மிஸ்மரைசிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட்டும் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபாண்ட்டோட லிங்க் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டோட சைஸ் வந்து 56. அப்புறம் அதோட கலர் வந்து ஒயிட் கொடுத்துட்டு டைம் டியூரேஷனையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி டாப்பில் கொண்டு போய் வச்சிடுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் ப்ரிவ்யூவில் ஒரு இது வந்து பார்த்துருக்கலாம், அனிமேஷன். அதாவது கீழே சின்னதாக வந்து நேம் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் லோகோ இல்லை நீங்கள் எந்த நேம் வந்து அங்கே வாட்டர் மார்க் மாதிரி போடணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோ வந்து டெலகிராமில் போட போகிறதுனால டெலகிராம் விஜய் கிரிஷ் கிரியேஷன் அப்படின்ற என்னோட சேனல் நேமை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாவில் டெலகிராமில் எதில் போட போகிறீங்களோ அதோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேம் வந்து டைப் பண்ணிவிட்டேன். ஃபாண்ட்டு கொஞ்சம் போல்டான ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கலர் வந்து ஒயிட். ஸோ ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஃபாண்ட் எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் டியூரேஷன், அதாவது இப்போது ஆட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டோட டைம் டியூரேஷனையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி கொண்டு போய் வச்சுருங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் இல்லாத மாதிரி சின்னதாக வந்து வச்சுக்கோங்க உங்களோட வாட்டர் மார்க். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஃபாண்ட்டோட சைஸ் வந்து 12 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இது பண்ணி முடிச்சாச்சு இல்லையா, அகைன் அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆஃப் செட் XY அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணணும். ஒன்று வந்து அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட எண்டில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் எந்த வேல்யூ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. டெக்ஸ்ட்டோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ரெண்டாவது கீ ஃப்ரேம், அதில் மட்டும் அந்த ஆப்செட்டில் எக்ஸோட வேல்யூ வந்து -2020 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் செட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே எவ்வளோ அதிகமான வேல்யூ வந்து செட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட நேம் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ கம்மியாக செட் பண்ணிங்க அப்படின்னா 1-2 தடவை மட்டும்தான் மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்லோவாக அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு MP3 பிளேயரில் எப்படி ப்ளே ஆகக்குள்ள சாங்கோட நேம் வந்து கீழே ரொட்டேட் ஆகுமோ அந்த மாதிரியான அனிமேஷன் தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ அவ்வளோதான், எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, அகைன் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இமேஜில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அந்த இமேஜ்லேயும் ஃப்ரண்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் இந்த மாதிரி இமேஜை லெஃப்ட் சைடில் வந்து மூவ் பண்ணி வைங்க. அதாவது சைடில் வந்து பிளாக் கலர் தெரியாத அளவுக்கு மூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அகைன் செகண்ட் கீ ஃப்ரேமில் அந்த இமேஜை ரைட் சைடு வந்து மூவ் பண்ணி வைங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாங் ப்ளே ஆக கீழே இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் நிறைய பேர் இப்போது ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஓகே, இப்போது எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவை நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃப்ரேம் ரேட்டை மட்டும் 60 வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட கேலரியில் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி 720p அந்த ரெசல்யூஷன்லேயே வந்து கொடுங்க. அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல் குவாலிட்டி வந்து 24 MBps
அந்த ஸ்பீடில் இருக்கா, அந்த குவாலிட்டியில் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோவை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குவாலிட்டி வந்து குறையும். ஸோ எப்படி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை குவாலிட்டி குறையாமல் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி குவாலிட்டி குறையாமல் உங்களுக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண